என்னது சிசிடிவி கேமரா வைக்கிறீங்களா? உங்களுடைய வீடு, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய கடை, உங்களுடைய நிறுவனம் தாராளமாக வைக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல இந்த சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய தோட்டம், உங்களுடைய கடை, உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய வீடு இவைகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் சிசிடிவி கேமரா வைப்பது என்பது ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனாலும் சிசிடிவி கேமரா என்பது உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தவிர அடுத்தவரின் தனி உரிமையை அம்பலப்படுத்துவதற்காக அல்ல. அடுத்தவரின் பர்சனல் விடயங்களை சோசியல் மீடியாக்களில் பரப்புவதற்காக அல்ல. அடுத்தவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையை உளவு பார்ப்பதற்காகவோ அல்லது உற்று பார்ப்பதற்காக அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் பொருத்துகின்ற சிசிடிவி கேமராக்கள் உங்கள் வீடுகளில், உங்கள் கடைகளில் நீங்கள் பொருத்துகின்ற சிசிடிவி கேமராக்களில் அடுத்தவரின் வீடு, அடுத்தவரின் குளியலறை, அடுத்தவர் குளிக்கின்ற அந்த பகுதி, அடுத்தவருடைய வீட்டு தோட்டம், அடுத்தவருடைய நடமாடுகின்ற இடங்கள் தெரியுமாக இருந்தால் நீங்கள் அவரிடம் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அனுமதி பெற்றுக்கொள்ளாவிட்டால் இலங்கையில் சட்டத்தின்படி அது மாபெரும் துரோகம் ஆக கருதப்படுகிறது. சட்டத்தின் பார்வையில் நீங்கள் ஒரு குற்றவாளியாக இருக்கிறீர்கள். நான் மேற்கூறிய அந்த சில விடயங்கள் பிரைவசி மற்றும் பர்சனல் டேட்டா தொடர்பான சட்ட பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை சட்டப்படி ஆக்ட் நம்பர் 9 ஆஃப் 2022 இன் செக்ஷன் 6 படி தகவல்கள் சேகரிப்பது என்பது வெளிப்படையானதாகவும் சட்டபூர்வமானதாகவும் இருக்க வேண்டும். செக்ஷன் 7 படி சட்டபூர்வமாக்கப்பட்ட தகவல்களும் தேவையான அளவும் குறிப்பிடத்தக்கதாகவுமே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். மேலும் சட்டத்தை மீறி டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி வழங்கும் டிரெக்டிவை கடைபிடிக்க தவறினால் செக்ஷன் 38 கீழ் ஒவ்வொரு நான் கம்ப்ளைன்ஸுக்கும் ரூபா 10 மில்லியன் வரை அபராதம் பெனால்டி வழங்கப்படலாம். மீறும் ஒவ்வொரு முறைக்கும் இந்த தொகை அதிகரிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே அன்பார்ந்த மரியாதைக்குரியவர்களே, சிசிடிவி பொருத்துங்கள், உங்கள் பாதுகாப்புக்காக பொருத்துங்கள். அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை விற்று உங்கள் பாதுகாப்பை வாங்காதீர்கள் என்று சொல்கின்றேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது பயனுள்ளதாக இருந்தால் ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.